ஆற்றல் தரும் ஆண்டவரின் அருட்துணையோடு மாற்றம் காண்போம் அவனியில், புது மாற்றம் காண்போம் அவனியில். நான் 1998 ஆண்டு அக்டோபர் மாதம் திருத்தொண்டராக அபிஷேகம் செய்யப்பட்டு மரபப்பட்டியிலே அனுப்பி வைக்கப்பட்டேன். முதல் அனுபவம், மரபப்பட்டியில் நான் தங்கியிருந்த நாட்களில் கடவுள் என்னோடு கடவுளும் இணைந்து பயணித்த அந்த அற்புத அனுபவங்களை நான் மீண்டும் சற்று அசை போட்டு பார்க்கின்றேன். அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி என்று நினைக்கிறேன், அன்றைக்கு தான் மரபப்பட்டியில் நான் வந்து சேர்ந்தேன். மரபப்பட்டி என்ன, எங்கே இருக்குது, எப்படி இருக்குது, எதுவுமே எனக்கு தெரியாது. லாரன்ஸ்ன்னு சொல்லி ஒரு டிரைவர், பார்த்துட்டு இருந்த டிரைவர் என்னை கொண்டு வந்து விட்டுட்டு அவர் போயிட்டார். சாயங்காலம் ஒரு 4 மணி இருக்கும். வந்து ஒரு 10 நிமிஷம் கூட இருக்காது, ஒரு சகோதரர் வந்தார். இந்த சைடு தான் வீடு. வந்தார், பிரதர் எங்கள் அண்ணன் ரொம்ப முடியாமல் இருக்கிறாங்க, நீங்கள் வந்து கொஞ்சம் மந்திரிச்சிட்டு வந்துடுங்க. காட்டாஸ்பத்திரியில் 15 நாள் வச்சு பார்த்தோம், மருத்துவர்கள்லாம் கைவிட்டாங்க, எங்களால் செலவழிக்க முடியல, கூட்டிகிட்டு வந்துட்டோம், நீங்கள் வந்து கொஞ்சம் மந்திரிச்சிட்டு வாங்க அப்படின்றாரு. எனக்கு மந்திரிக்கிறது புது அனுபவம். ஏன்னா அது வரைக்கும் கோயிலுக்கு போயிருக்கிறோம், தனிப்பட்ட முறையில் கடவுள்கிட்ட பேசுகிறோம், ஜெபிக்கிறோம். ஆனால் அடுத்தவங்களுக்கு ஜெபம் பண்ணுற அனுபவம் புது அனுபவம். இருந்தாலும் போகிறேன், நம்பிக்கையோடு போகிறேன். அங்கே அந்த சகோதரரை தரையில் தான் படுக்க வச்சுருக்கிறாங்க, ஒரு வெள்ளை துணியை மட்டும் போத்திருக்கிறாங்க, நல்லா ஞாபகம் இருக்குது. இப்போ அடுத்து ரொம்ப அமைதியாக அவருடைய தலையில் இப்படி தான் கையை தான் வைக்கிறேன். கையை வச்சா என்னுடைய உள்ளங்கையிலேருந்து தோள்பட்ட வரைக்கும் எனக்கு எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்தது போல் ஒரு அடி கிடச்சிக்கிட்டே இருக்குது. 2 நிமிஷம் தான். வேறு அதுக்கு மேலே எனக்கு ஜெபம் பண்ணுறதுக்கும் அப்போதைக்கு தெரியலை. ஏன்னா ஏதோ ஒன்று நடக்குது, அது மட்டும் எனக்கு தெரியுது. ரொம்ப சைலண்ட் ப்ரேயர், வார்த்தைகளை கூட சொல்லி ஜெபிக்கலை. முடிச்சுட்டு வந்துட்டேன். முடிச்சுட்டு வந்துட்டா எந்த மனிதர் 15 நாட்களாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இனி ஒன்றும் பண்ண முடியாது போங்க என்று சொல்லி வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டாரோ, அதே மனிதர் எழுந்து நடந்து வந்து என்னுடைய அறைக்கு வந்து, பிரதர் நான் நல்லா ஆயிட்டேன். இதுதான் ஆலயத்தின் அனுபவம். முதல் அனுபவம் எனக்கு மாபெரும் அனுபவமாக அது அமைந்தது. இரண்டாவது இன்னொரு அனுபவத்தை நான் சொல்கின்றேன். ஒவ்வொரு நாளும் மாலையில் தான் இது போன்ற வழிபாடுகளை ஆலயத்தில் நடத்துவோம். ஆனாலும் ஒவ்வொரு நாளும் காலையில் நான் எழுந்தவுடன் தனிப்பட்ட முறையில் ஆலயத்தில் வந்து இந்த நற்கரணை ஆண்டவர்கிட்ட உட்காந்து நான் ஜெபிப்பேன். என்னோடு சேர்ந்து அப்பப்போ மேரி அந்த சகோதரியும் வந்து ஜெயிப்பாங்க. பெரும்பாலும் நாங்கள் 2 பேர் தான் காலையில் தனிப்பட்ட முறையில் ஜெயிப்போம். ஜெபித்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு நானும் போயிடுவேன், அவங்களும் அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. ஒரு நாள் ஒரு சகோதரி வந்தாங்க, பிரதர் எனக்கு கொஞ்சம் வயிற்று வலியாகவே இருக்குது, வந்துருச்சு விடுங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நீங்கள் எந்த ஊருமா அப்படின்னு. நான் மரவப்பட்டி தான் அப்படின்னாங்க. பேர் என்னம்மா அப்படின்னு. ஸ்டெல்லா அப்படின்னாங்க. என்னம்மா மரவப்பட்டி தான்றீங்க, நான் வந்து ஏறக்குறைய ஒரு 3 மாதம் ஆயிடுச்சு, இது வரைக்கும் உங்களை ஒரு நாள் கூட கோவிலில் பார்க்கவே இல்லை, ஏன் அப்படின்னு. அவங்க சொன்னால், நான்லாம் கோவிலுக்கு வரதில்லை பிரதர், எங்கள் வீட்டுக்காரர் தான் நான் அனுப்பிச்சி விடுவேன் அப்படின்னாங்க. அப்படியாம்மா அப்படின்ட்டு, சரி என்ன செய்யுது அப்படின்னே. இல்லை வயிற்று வலியாக இருக்குது, டாக்டர்லாம் என்னால் போக முடியலை, போனால் டாக்டர் எங்கேயாவது போயிடுறாரு, ஒன்றும் பண்ண முடியலை அப்படின்னாங்க. சரிம்மா இருங்க அப்படின்ட்டு ரூம்குள்ளே போய் என்னுடைய அங்கேயும் மாட்டிக்கிட்டு ஸ்டோலையும் மாட்டு அந்த அம்மா தலையில் இப்படி தான் கையை வைக்கிறேன். வச்ச உடனே பயங்கரமான ஒரு சத்தம். எனக்கு உண்மையிலே ஷாக்கு. என்ன ஷாக்குனாக்க, அது ஆக்சுவலாக நான் வேறு மாதிரி நினைக்கல, ஏதோ ஒன்று பிளான் பண்ணி என்னை வேற கெடுக்கிறதுக்கு வந்திருக்காங்களோ அப்படி தான் நான் ஃபஸ்ட்டு நினச்சேன். ஆனால் ஓன்னு கத்திட்டு டபார்னு கீழே விழுந்தாங்க அந்த அம்மா. விழுந்த உடனே நான் யதார்த்தமாக பார்க்குறேன், நார்மலாக அவங்க இல்லை, நார்மலாக இல்லை. அப்போது பார்த்தீங்கன்னா கண்கள் 2மே ஏறக்குறைய பிதுங்கி வெளியில் வந்துட்ட மாதிரி இருக்குது. நாக்கு பயங்கர நீளம் ஆயிடுச்சு. புரிஞ்சுக்கிட்டேன், இது ஒரு தீய சக்தி அந்த அம்மாட்ட இருக்குது. இப்போ அமைதியாக ஜெபம் பண்ணுறேன். ஜெபம் பண்ணிட்டு நான் திருப்பி பேச்சு கொடுக்குறேன், உன் பேர் என்னம்மா அப்படின்றேன். அது வேற ஒரு பேர் சொல்லுது, சங்கீதான்னு சொல்லுது. அதுக்கப்புறம் சரி எதுக்கு இங்கே வந்தேன்னா, அப்புறம் இது மாதிரி நான் கிணத்துல விழுந்து இறந்துட்டேன், இந்த அம்மாவை எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த அம்மாவை கூட்டிகிட்டு போக நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. நான் சொன்னேன், இது முறை இல்லைம்மா, உன்னோட எத்தனை பேர் மேலே சுற்றிக்கிட்டு இருப்பாங்களே, அவங்கள ஃப்ரெண்டு பிடிச்சிக்கோ, இவங்கள விட்டுருலாம் சொல்கிறேன். போகிறேன்னு சொல்லுது, போக மாட்டேங்குது.
பார்த்தேன், போறியா அப்படின்னு ஒரு அதட்டு போட்ட பாருங்க. உண்மையிலேயே சாதாரண மனிதர்கள் அதெல்லாம் நடக்கவே நடக்காது. சங்கு சக்கரம் சுத்தம் எப்படி சுத்தம், சர்வன்னு சுத்தம்ல. நம்ம தரையில தான் படுத்துருக்குறாங்க, ஆனால் சுத்துறது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக சுற்றுறாங்க. எனக்கு ஆச்சரியம். மிஞ்சி போனால் ஒரு 2 நிமிஷம் தான், திருப்பி எழுந்திரிச்சிட்டாங்க. எழுந்திரிச்சு நார்மலாக இருக்கிறாங்க. நான் கேட்குறேன், உன் பேர் என்னமான்றேன். நான் தான் சொன்னேன், ஸ்டெல்லான்னு சொன்னேன். எதுக்குமா இங்கே வந்த? நான் தான் வயிற்று வலின்னு வந்தேன். சரி, இப்போ எப்படி இருக்குது? நல்லாயிட்டு, ரொம்ப நல்லா இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது. பிரியமானவர்களே, ஆலயத்தில் நாம் ஒவ்வொரு முறையும் நுழைகின்ற போதெல்லாம் இந்த இயேசுவை நம்மால் சந்திக்க முடியும். இயேசு அன்றைக்கு எப்படி நலமானது செஞ்சாரோ அதே நலமானதை இன்றைக்கும் இயேசு செய்கிறார். நிறைய முடியும். அதே போன்ற இன்னொரு அனுபவத்தை சொல்கிறேன். ஒரு நாள் மாலை வேளையில் இந்த வழிபாடு தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, பிரதர் மழை பெஞ்சு ரொம்ப நாளாச்சு, இந்த ஆண்டு கொஞ்சம் மழைக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க. உண்மையிலேயே அன்னைக்கு சாயங்காலத்தில் மழை பெய்யறதுக்கான வாய்ப்பே இருக்கிற மாதிரி தெரியல. ரொம்ப நார்மலாக தான் கிளைமேட் இருக்குது. ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவரை எடுத்து வச்சு ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். எங்கேருந்து தான் வந்துச்சோ தெரியல, ரொம்ப குளிர்ச்சியான காற்று திடீர்னு வீச ஆரம்பிச்சு. அந்த செவம் முடிக்கிறதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா மழை அடித்து நிறுத்திடுச்சு. பயங்கரமான மழை, ஏறக்குறைய ஒரு 3/4 மணி நேரம் பெஞ்சிருக்கும். ஆனால் அந்த மழை எந்த அளவுக்கு பெரிய கனமான மழையாக இருந்துச்சுன்னா, அடுத்த நாள் காலையில் நான் அப்படியே வண்டி எடுத்துக்கிட்டு போகிறேன். அப்போ அந்த பள்ளிக்கூடத்தை ஒட்டி பார்த்தீங்கன்னா ஒரு வாய்க்கால் மாதிரியும் போக, அந்த வாய்க்கால் தண்ணி ஓடுகின்ற அளவுக்கு, அடுத்த நாள் தண்ணி ஓடுகின்ற அளவுக்கு கனமான மழை. பிரியமானவர்களே, இயேசு ஆண்டவர் என்றைக்கும் உயிருள்ளவராக இருக்கிறார். இது மாதிரி நான் நூற்றுக்கணக்கான அனுபவங்களை இங்கே பார்த்தேன். அதை நான் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கிறேன். இந்த ஆலயத்தில் மட்டுமல்ல, இந்த 25 ஆண்டுகளில் நான் எங்கெங்கெல்லாம் பணியாற்றின, உதவி பங்கு தந்தையாக பணியாற்றினோம், இன்னைக்கு பணியாற்றக்கூடிய இடம் வரைக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு குணமாக்குகின்ற அற்புதத்தை நான் பார்க்கிறேன். இது எனக்கானதல்ல, இயேசுக்கானது. இயேசுவை நீங்கள் சந்திச்சிங்கன்னா உங்களுக்கும் இயேசு இதை செய்வார், கண்டிப்பாக செய்வார். இயேசு பாருங்க, இயேசு நமக்காக இந்த உலகத்துக்கு வந்தவர். இயேசு நம்முடைய பாவங்களில் நம்மை விடுவிப்பதற்காக தன்னையே பலியாக்கியவர். ஒவ்வொரு நாள் இந்த பீடத்தில் நம்ம திருப்பலி நிறைவேற்றுகின்ற போதெல்லாம் அவர் நமக்காக பலியாகின்றார். எதுக்காக? நீ எனக்குரியவனாக இருக்கணும்பா, நீ எனக்குரிய மகளாக இருக்கணும்பா சொல்கிறாரு. ஆனால் நம்ம பல நேரங்கள் எப்படி இருக்கிறோம்? வரோம், நிற்கிறோம், போகிறோம் இல்லை. ஆனால் இன்றைக்கு இயேசுகிட்ட கேட்போம், இயேசுவே என்னை தொடுங்க, இயேசுவே உங்களை நான் பார்க்கக்கூடிய சக்தி எனக்கு கொடுங்க, இயேசுவே எனக்கு உள்ள பிரச்சனைகளை நீங்கள் தீருங்க. கேளுங்க, கண்டிப்பாக செய்வார். இதையும் கடந்து நிறைய காரியத்தை செய்வார். என் மீது நம்பிக்கை கொள்பவன் நான் செய்கின்றவற்றையும் செய்வான், ஏன் அவற்றை விட இன்னும் பெரியனவற்றையும் செய்வான். பிரியமானவர்களே, நம்மளை எல்லாத்தையுமே இயேசு தொடுகின்ற நேரம் இது. கொஞ்சம் அப்படியே கண்களை போடுங்க, உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன்.